எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப அவசியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விரும்புகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு உதாரணத்துக்காக வாசித்து, 4 விதமான மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப அவசியமாய். மகிழ்ச்சியா இருப்பதும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும், நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நன்மை செய்வதை தவிர வேறொன்று மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கவும், மகிழ்ச்சியா இருக்கிற நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். மகிழ்ச்சியா இருக்கணும், ஹாப்பினஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், பிரசங்கி 9:7. நான் சொல்ல போற 4 காரியங்களுக்கு முன்னோட்டமாக சொல்லுகிற, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியோடு குடி. பாருங்களேன், சாப்பிட்றத சந்தோஷமா சாப்பிட்டு, குடிக்கிறத சந்தோஷமா குடி. இப்போ ஆண்டவர் பாருங்களேன், மனிதன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா? அப்போ மனிதன் பிரதானமாக எதில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் அவன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்கிற ஒரு 4-5 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து போகலாம். முதலாவது காரியம், சங்கீதம் 119:7வது வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். சங்கீதம் 119:7. கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த வசனம் வாசிங்க சிஸ்டர்? வர பாருங்க, சாரி, 100 சங்கீதம் 100ல 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கவனிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு வரணும். நீங்க நமக்கு மகிழ்ச்சி பல விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி நல்லா கவனிங்க, நீங்க சொல்ல முடியும். இப்போ நிறைய பேருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை இருந்தா அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயத்துல மகிழ்ச்சி சொல்லுங்களேன். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விஷயம், உங்களுக்கு உலகத்துல எந்தெந்த காரியம் இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்போம் நீங்க நம்புறீங்க? சொல்லுங்க ஐயா. கடன் இல்லாம இருந்தா ஒரு மகிழ்ச்சி. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. வேற என்ன, வேற என்னெல்லாம் இருந்தா மகிழ்ச்சி? நேரமாச்சு, சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, வேற என்னென்ன விஷயம் மகிழ்ச்சி? நிறைய சகோதரிமார்களுக்கு நிறைய நகை, மற்றவங்களை விட அதிகமா நகை போட்டுக்கிட்டா மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ், மற்றவங்களோட நான் பெட்டரா இருந்தா எனக்கு சந்தோஷம். மற்றவங்களோட நான் பெட்டரா இல்லை, வசதியா இல்லை, எனக்கு வசதி குறைபாடு இருக்கிறது, என்னுடைய நகை எனக்கு இல்லை, எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, வருமானம் நிறைய இல்லைங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல. இங்க சங்கீத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். முதல் காரியம், ஆராதனைக்கு மகிழ்ச்சியாய் நீ வர வேண்டும். மன மகிழ்ச்சி ஆராதனை செய்யணும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, எந்த நேரமும் இல்லை 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 என்று புலம்பிக் கொண்டிருப்பதல்ல. கர்த்தருடைய காரியங்களில ஆண்டவரை ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்றேன், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்.
மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சி எதில் வருங்க? ஐயோ, நான் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க போறேன், இன்னைக்கு ஆலயத்துக்கு போனோம், இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க போறேன், இன்னைக்கு என்ன வார்த்தை என் கூட ஆண்டவர் பேச போறாரோ, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா எனக்கு இருக்குமோ, மரியாள் தேவதூதனை பார்த்து இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி கலங்கினாலே, அல்லேலூயா, சொத்தமா அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு மகிழ்ச்சியோடு வருகிறோமா? ஆராதிக்க ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வருகிறோமா? ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை இன்னைக்கு ஆராதிக்க போறேன், சகோதரிகள் ஐக்கியத்துக்கு போறேன், நைட் பிரேயருக்கு போறேன், மகிழ்ச்சி இருக்கிறதா நமக்கு? பிரேயரை குறித்து ஒரு மகிழ்ச்சி. இப்பதான் சொன்னேன், இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் நாட்கள் முடிக்க போகிறோம், நம்ம அதுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யலாம், ஒரு வாயும் திறக்கல. அப்பனா என்ன? இந்த காரியம் செய்வதில் யாருக்கும் சம்மதம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அல்லேலூயா. நம்ம இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்யலாம், ஒரு பொருத்தனை எடுக்கலாம், ஒரு தீர்மானம் எடுக்கலாம், மகிழ்ச்சி இல்லை, கர்த்தரை ஆராதிப்போம். அப்போ மகிழ்ச்சி இல்லாம கர்த்தர், எங்க ஒருத்தரை சந்திக்க போறீங்க, அவங்க மேல அன்பு இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, அவங்க மேல உங்களுக்கு ஒரு பிரியம் இல்லைன்னா எப்படி அவங்களோட மகிழ்ச்சியா பேசுவீங்க? அல்லேலூயா. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? அப்பனா நீங்க அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க கேட்கறத விட அதிகமா கொடுக்குறீங்கன்னா அன்பு அதிகமா இருக்குது, அவங்களுக்கு இதை செய்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று அல்லவா அர்த்தம். நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வரணும். இந்த ஆராதனை கர்த்தருக்கான ஆராதனை. இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். இந்த நாளில கர்த்தரை நான் ஆராதிப்பதற்காக கடந்து வர வேண்டிய நான் கடந்து வந்து எப்படி வரேன்? தூரமா இருக்குது, சோர்வா இருக்கிறது, ஏதோ வரலன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, ஆராதனைக்கு வரலன்னா பாஸ்டர் திட்டுவாரு, அந்த எண்ணத்தோடு வரமா? அப்பா ஒரு சந்தோஷம், இன்னைக்கு நான் கர்த்தரை போய் ஆராதிக்க போறேன், 4 பாட்டு பாட போறேன், இன்னைக்கு உற்சாகமா ஜபத்தோட போக போறேன், நான் போகும்போது இன்னும் 2 பேர் கூட சந்தோஷமா சொல்லிட்டு போக போறேன், அவங்கள ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போக போறேன். மகிழ்ச்சி இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. வந்து பாஸ்டர் பாட்டு பாடு, முட்டி போடு, ஜபம் அப்படின்னு நீங்க முழங்கால் படிக்கணும். ஜபம் உடனே நீங்க ரெடி ஆயிடணும் ஜபத்துக்கு. ஆராதனை சொன்ன உடனே ஆயத்தம் ஆகிவிட வேண்டாமா? அல்லேலூயா. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக அதிகாலை ஜபம் ஒன்று நடத்தணும், மே மாதம் முழுவதும் நடத்தணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு தீர்மானத்தை, ஒரு மகிழ்ச்சியோடு வரணும். இந்த தீர்மானத்துக்கு நான் உடன்படுகிறேன், நான் இதை செய்ய போறேன். கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யாம இருப்பாரா? நான் எதையாவது செய்கிறவர் அல்லங்க, நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை. அவர் எதையாயிலும் செய்து உன்னை திருப்திப்படுத்துகிறவர் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குறவர். மறுபடியும் நல்ல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி உற்சாகமா, எதையாவது செய்கிறவர் இல்லையே, நீ எதிர்பார்க்கிறதை செய்கிறவர். அப்ப எவ்வளவு உற்சாகமா நீ வந்து ஆண்டவர் ஆராதிக்கணுமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு மாதிரி சுருங்கின தக்காளி மாதிரி. எந்த காய் சுருங்கி போயிடும் சொல்லுங்க? சுருங்கின கத்திரிக்காய் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து ஆண்டவரே துதிக்கிறோம், கிருப கிருப, அதுவே ஓடிப்படும் உன்னை விட்டு நீ பாடுறத பார்த்து. அல்லேலூயா. நீங்க சோகமா பாடுறத பார்த்து, ஐயோயோ இந்த பொண்ணுக்கு, இந்த ஆளுக்கு, இந்த நபருக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நான் இதுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கிறேன், ஒத்தாசா நிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இதுனா கிருபையை சுருங்கி போன மாதிரி கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஒரு நாய் இருக்குதுங்க, ஒரு வீட்டு எஜமான் தூரத்துக்கு போயிட்டு வந்தானா, திரும்பி வரும்போது, அன்றைக்கு காலையில போனவன் சாயங்காலம் திரும்பி வரும்போது அந்த நாய் அவனை பார்த்தவன எவ்வளவு உற்சாகத்துல துள்ளுதுங்க. நாயை கூட படுக்க வச்சுக்கிறேன்னா இப்போ நிறைய பேர் கூடவே படிக்க வச்சுக்கிறாங்க, ரொம்ப மோசமா போயின்னு இருக்குது. அல்லேலூயா. ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, தகப்பன் வெளியே போறாரு, வேலைக்கு போறாரு, ஸோ 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை எடுத்துக்கோங்களேன். தூரத்தில் போன தகப்பன் திரும்பி சாயங்காலத்தில் வராரு, அப்பா வராருன்னு அம்மா கிட்ட அம்மா அப்படி ஒரு வார்த்தை போடட்டுமே, ஒரு பைக் சவுண்டு, அம்மா சொல்லவே தெரியல, பைக் சவுண்டு ஒரு ஹார்ன் அடிக்கட்டுமே, அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பா அப்பான்னு சொல்லி அந்த தத்தி தடுமாறி அது எழுந்து கிழுந்து அது ஓடும், வேகமா விழுந்துருமேன்னு பயப்படாதுங்க. ஒரு மகிழ்ச்சி, அப்பா வந்துட்டாரு. நீங்க அப்பா ஆலயத்துக்கு வர்றீங்களே, ஆண்டவர் ஆராதிக்க எத்தனை பேர் மகிழ்ச்சியோட வரும்? உள்ள காவலையே வச்சுக்கின்னு, அது உள்ளவே உனக்குள்ள இருக்கட்டும், அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி உங்களுக்கு ஏதாவது பெரிய வியாதியா மாறட்டும். மன மகிழ்ச்சியாய் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டாமா? நமக்கு எனக்கு தான் கஷ்டம் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில, இதெல்லாம் தோல் சுமந்து நீங்க வந்து இங்க அதுக்கு வரீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு, அந்த வார்த்தை எடுத்துக்க, என் பாரத்தை உங்க மேல வச்சுட்டேன், மகிழ்ச்சியா வந்து கர்த்தர் ஆராதி. அல்லேலூயா.
ஆண்டவரே எனக்காக நீ என்னங்க வசனம் சங்கீதம் 138 கர்த்தர் சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பு. வசனத்தை எடுத்துக்கணும். அப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். எடுத்துக்க, அந்த வசனத்தை எடுத்து பேசு, மகிழ்ச்சியோடு வா. இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். வரலையா ஆராதிச்சுக்கிட்டே இரு. எங்க எலியா போய் வேலைக்காரங்கிட்ட சொல்றான், அப்பா நீ சமுத்திர முகமாய் போய் பாருன்றான். இவன் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றான். இவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றான், ஒன்னும் காணும். இரண்டாவது முறை போய் பார்க்கறான், இவனுக்கு சலித்து போகுது, நீ போய் பாடுறா. இவன் திரும்ப அனுப்புறான் பாருங்க ஊழியக்கார். அனுப்புறவனே போயிட்டு 7வது முறை வரும்போது சொல்றாரு, இதோ ஒரு மனிதனுடைய உள்ளம் கையளவு மேகம் எழும்பி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே நீ சொல்றான், ஆகாப்பை ரதத்தை பூட்டிக் கொண்டு அவனை போக சொல்ல அவனை, ஏன்னா பெருமழையின் சத்தம் இரைச்சல் கேட்கப்படுகிறது. உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? அது கையளவு மேகம். ஊழியக்காரனுடைய பார்வையில அது பெருமழையின் இரைச்சல் சத்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மகிழ்ச்சியா வரணும். அல்லேலூயா. எங்க போற? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறேன். இந்த வீட்டு வேலையெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை. சில இன்னும் மரியாள்களா மார்த்தாள்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லேலூயா. நம்ம சபைக்கு மரியாள்கள் தான் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய சொந்த காரியத்திலே மூழ்கி போனா நீ எப்படி கர்த்தர் ஆராதிப்ப? ஆராதனை முக்கியமா, சொந்த காரியங்கள் முக்கியமா? சில பேர் ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது சாகர வரைக்கும். அல்லேலூயா. அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா உண்மையா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தது ஒன்று அவங்க இருதயத்துல இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சர்ச்சுக்கு வரேன், சந்தோஷமா வரணும். பரதேசி மாதிரி ட்ரெஸ், ஐயா எப்படி வந்திருக்கிறார் பாரு ஜம்முன்னு. அல்லேலூயா. இப்பதான் அவருக்கு இன்னும் 35 வயசு மாதிரி ஜம்முன்னு வந்திருக்கிறார். 30-35 வயசு ஆள் மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லையே. ஆலயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியோட வாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட். உங்களை பார்க்க எங்கேயா போற? நீ கிளம்புற கேபு அந்த சந்தோஷத்தை பக்கத்து கொடுக்குற மிரண்டு போயிடும். ஐயோ எங்க தான் ஏன் போற நீ? அல்லேலூயா. ஓ சர்ச்சுக்கு நீங்க ஆண்டவர் ஆராதிக்க போறையா? ஐயோ அது உங்க சந்தோஷத்தை பார்த்தவனே அவனுக்கே போறோம். ஓ அங்க போனா சந்தோஷம் வரும் போல, மகிழ்ச்சியா இருப்பாங்க போல. நீங்க கிளம்பும் போது ஐயோ இந்த போட்ட பொருள் அப்படியே கிடக்குது, இது அப்படியே கிடக்குது, இந்த ஆள் அப்படியே இருக்கிறான், இந்த பொருள் அப்படி வீட்டில் அப்படியே பேசி 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 நீங்க எங்க மகிழ்ச்சியை வந்து ஆராதிக்க போறீங்க கர்த்தரை? அல்லேலூயா. என் முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. தாவீது முன்னாடி தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அவர் எங்க மனைவிமார்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருக்கு மனைவிமார்களை, அபிகாயில் ஒரு ஞானம் உள்ள மனைவிங்க. தாவீதுக்கு அப்படி ஒரு மனைவி பெரிய விஷயம். அவன் நாபாலின் மனைவி தான். அவன் செத்து போயிட்ட பிறகு இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு ஞானம் எடுத்துட்டு அபிகாயில் மாதிரி யாரும் சொல்ல முடியாது நம்மளால வேதத்துல. அல்லேலூயா. மிரியம மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அப்படி வேதத்தை அறிந்து தேவனுக்கேற்ற காரியங்களை டக்குன்னு புத்திசாலித்தனமா செய்த பாருங்களேன். மிரியம் இல்ல, சிப்பேரால், மோசேவின் மனைவி சிப்பேரால். அபிகாயல் ஒரு பெரிய அழிவை தடுத்து நிறுத்தினாள். அவளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது என்ன பண்றான்? வந்து போட்டா கூட நம்ம அடுத்து ராஜா ஆகும் போது இன்னும் 40 பொண்டாட்டி சம்பாரிச்சிக்கலாம் நினைச்சானா? அவனுக்கு எவ்வளவு பாசம் தன் மனைவி பிள்ளைகள் மேல பாருங்களேன். கூட இருக்கிறவங்களாம் கல் எடுத்துக்கிட்டான். இப்ப போற கர்த்தரை துதிக்கிற எடுத்துக்கிட்டு சன்னலுத்தா ஏபோத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் போலாமா வரலாமா, அந்த தண்டை தொடரலாமா பிடிக்கலாமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, பிடிச்சிடுவேன். எப்போ? தண்ணியில் அழுகிறதுக்கு பலன் இல்லாத போது கர்த்தரை துதித்தான். நம்மளால் முடியுமா? தண்ணியில் அழுகிறதுக்கு பலன் இல்லாத போது சுற்றி நிற்கிற எல்லாரும் கல்லை தூக்கி அவனை குற்றப்படுத்தும் பொழுது, கல் எறிந்து அவனை கொல்ல பார்த்த போது, தன்னோடு கூட யுத்தத்துக்கு 200 பேர் தான் வந்தான், மீதி 400 பேர் நின்று போயிட்டான். ஆத்துக்கு இன்னாண்ட 200, ஆத்துக்கு அந்த பக்கம் 200 பேர் நின்று போயிட்டான். இவர்கள் எல்லாம் விடாய்த்து போனபடியும் நின்று போனார்கள். 200 பேரை கொண்டு போய் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரை தாவீது யுத்தம் பண்ணினாரே, யுத்தத்தில் வெற்றி. எதனால? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சுவாபம் அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. நம்ம எழுந்ததாவே இருக்குது, திருப்பி கொள்ள முடியல. இழந்த சுகம் போச்சு, இழந்த நிம்மதி போச்சு, இழந்த வரும் எல்லாம் போது. ஏன்? நமக்குள்ள அந்த நல்ல மன மகிழ்ச்சி இல்லை, உற்சாகமா கர்த்தர் ஆராதிக்கிற இருதயம் இல்லை. ஒரு பாட்டு கூட, பாட்டையே பாடுறது எப்படி பாடுறது? நீங்களே என்ன சொல்றது, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி பாட்டு பாடுறது. உற்சாகமா பாடணும். ஒரு ஜெபம் உற்சாகம், ஆண்டவராகி நல்ல ஒரு பலத்த சத்தத்தோடு ஒரு மன மகிழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டாமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க, அன்பின் ஆண்டவரே, அவர் அன்பில்லாத ஆண்டவரா நீ சொல்றதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நம்முடைய பலவீனங்களை முன்வைத்து, ஏசப்பா நான் எவ்வளவா ஜெபிக்கிறேன் உமக்கு தெரியுமே. அவர் பார்ப்பாரு, உன்னை விட பக்கத்தில் உட்காந்துக்கிறம்மா அதிகமாக ஜெபிக்குது, நீ ஒன்று பெருசாக பேசிக்காதுன்னு வர ஆண்டவர். நம்மளாண்டவர் நம்மளை குற்றப்படுத்து. நம்ம டு நாட் கம்பேர் அனதர்ஸ்.
மற்றவங்களோட ஒப்பிட்டு ஜெபிக்க வரல. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுன்னு சொல்லு, என் விளைவினங்களை பாருன்னு சொல்லுங்க. அதுக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது உற்சாகம் இல்லாம சோர்வோடு, ஐயோ இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இந்த வீட்டில் அதெல்லாம் விட்டுரு. அது அந்த சர்ச் சபைக்கு வருகிற பொழுது மற்ற எல்லா காரியத்தை விட்டு விடுங்கன்ற. நான் உங்க முன்னாடி வேலை இருக்கும், இல்லாம இருக்காது. அல்லேலூயா. உங்க முன்னாடி வீட்டில் சமைக்கணுமா இல்லையா? வீட்டு வேலைகள் சகோதரிமார்கள் இருக்கத்தான் செய்யும், கணவன்மார்களுக்கு பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக ஆண்டவர் ஆராதிக்க மட்டும் இல்லை. யாருன்னா கேட்டு போறேன், ஏன் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல? ஆண்டவர் ஆராதிக்க உற்சாகம் இல்லைல்ல. அவங்க இருதயம் அவ்வளவுதான் வேறு பெருந்திண்டியினால நிறைந்திருக்கிறது, லௌகிக கவலையினால நிறைந்திருக்கிறது, லௌகிக இச்சையினாலும் உலகத்தின் ஆசையினாலும் உலக வேலையினால மார்த்தால போல அநேக விஷயங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதுனால கர்த்தரை வந்து மனமகிழ்ச்சி அவங்களால ஆராதிக்க முடியல. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆராதனை மகிழ்ச்சி ஆராதிக்கணுமா அல்லது சோகம் ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. எங்க பவுலும் சீலாவும் அடிச்சு துன்புறுத்தி கட்டிட்டு தொழு மரத்துல கட்டிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? துதி செலுத்தி பாட ஆரம்பிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க ஆண்டவரை. ஜெபம் பண்ணி அவங்க பாடல் பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன? என்னாச்சு? ஆண்டவரே நான் உமக்காக இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்ப என் நிலைமை கட்டி போட்டாங்க ஆண்டவரை, அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்க? கர்த்தர் அந்த நிலையிலும் கர்த்தர் ஆராதித்து, அவங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. நான் சொல்றேன், உனக்கு சொல்றேன், நீ கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைய அடுத்து உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஆராதி, மகிழ்ச்சியோடு வந்துருவ, சபைக்கு வா, மகிழ்ச்சியோட வா. சபை என்பது மன மகிழ்ச்சியான ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம், தேவன் எழுந்தருளி உனக்கு அற்புதங்களை செய்கிற இடம். அது அண்ணால் போய் தேவாலயத்தில் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே தீர்க்கதரிசி ஏலி சொல்றார், நீ போ, சமாதானத்துடன் போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்றார். அப்புறம் அந்த அம்மா துக்கமுகமா இருக்கவில்லை. உன் துக்கத்தை மாற்றுகிற இடம் தான் தேவனுடைய சபை. கரங்களை தட்டி ஆண்டவரை. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே ஒரு பலவீனமா சோர்வா பிரச்சனைகள் எல்லாம் தலையில தூக்கி போட்டுக்கின்னு எதுக்கு வர? அதுக்கு நீ வீட்டிலே உட்காந்துக்கலாமே. இந்த பாஸ்டர் எப்போ பாரு திட்டுவார். ஆலயத்துக்கு வேற என்ன பண்றது, ஏன் வேலை அதானே, ஏன் சர்ச்சுக்கு வரல? என்னுடைய 2-3 கேள்வி என்ன, ஏன் சர்ச்சுக்கு வரலைங்க, ஏன் வீட்டில் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா, பைபிள் இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டு போறவங்கள? ஏன் தசம் வாங்க தரல கேட்கறனா? கொடுன்னு சொல்றேன், கொடுத்தா கொடுக்க கட்டி போ, கர்த்தர் உனக்கு சோத்துரும். அல்லேலூயா. கொடுத்த உனக்கான ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. ஏன் ஆராதனைக்கு வர மாட்டீங்க, ஏன் ஜெபத்துக்கு நீங்க போடுறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்க பலவீனம் எனக்கு தெரியும், உங்க வீட்டு எல்லார் வீட்லயும் உங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கான நெருக்கடிகள் என்ன எனக்கு தெரியுதுங்க. அதையும் மிஞ்சி ஏன் உங்களை அழைக்கிறேன்? ஒரு காரியம் அதிலேயே நீ மூழ்கி போக கூடாது, அது உன்னை மூழ்கடித்து விடக்கூடாது. மாறாக பிரச்சனையில் வென்று நீ ஜெயித்து கர்த்தரை துதித்து சாட்சியா வாழ வேண்டாமா? ஆராதிக்க வர்றதுல தாமதம். பவுலும் சீலாவும் கட்டி வச்சிருக்கிறது கர்த்தரை ஆராதிச்சாங்க. தானியேலை பார்த்து சொல்றார், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? எங்க ஆராதனை நம்மை தப்புவிக்கிறதுங்க, ஆராதனை நம்மை விடுவிக்கிறதுங்க. அப்ப ஆராதிக்கிற தேவன், ஆராதனையின் நம்ம யாரை ஆராதிக்கிறோமோ அவர் பெரியவர், அவர் விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், நமக்கு வெற்றி கொடுக்க வல்லவர். அப்ப ஏன் அவரை மறுமகிழ்ச்சியா வந்து ஆராதிக்க கூடாது? மறமோதே வரணும், என்னை விடுவிக்க, நான் இன்னைக்கு ஒரு ஆராதனை பண்ண போறேன், ஆவியில் ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் விடுவிக்க போகிறா. ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்பிக்கையோட போறோமா இல்லையா? கிருபா, ஐ டு யூ நோ அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ்? கொஞ்சம் ஓகே. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு நம்பிக்கையோட போறோம், ரேஷன் கடைக்கு போகும்போது ஒரு நம்பிக்கையோட போறோம், பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இருக்குதா இல்லை, ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு ஏடிஎம் மிஷின் போய் நம்பிக்கையோட நிக்கிறோம். போட்டிருப்பானா, கொடுத்துருப்பாங்களா, வந்திருக்குமா, ஏதாவது நடந்திருக்காதா, ஒரு நம்பிக்கை. எங்க கர்த்தர் அதெல்லாம் கூட ஏமாற்றுங்க. ரேஷன் கடை இன்னைக்கு லீவ், அவர் உடம்பு சரியில்லை. அல்லேலூயா. ஏடிஎம்ல பணமே இல்லை, உன் அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் ஏடிஎம்ல பணம் இல்லை, இப்போ எடுக்க முடியுமா உன்னால? நடுராத்திரில கர்த்தர் நம்பிக்கையோடு வந்து ஆராதிங்கன்றார். ஒரு மகிழ்ச்சியோட வாங்க. மகிழ்ச்சி முதலாவது, கர்த்தரை மன மகிழ்ச்சி ஆராதி. இரண்டாவது காரியம் சங்கீதம் 119 77. நான் 7ன்னு சொல்லிட்டேன், 77. சங்கீதம் 119 77 ஸ்டார் வாசிங்க. ஆமென். எம்மா கவனிங்க, எத்தனை பேருக்கு வேதம் மன மகிழ்ச்சியா இருந்திருக்குது? அல்லேலூயா. உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஆராதிச்சா ஒரு விடுதலை வரும். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர வார்த்தை தான்.
இப்போ வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் வேதத்தை எந்த அளவுக்கு நேசித்து வாசிக்கிறேன். நமக்கு ஏதோக்கு நேரம் இருக்குது. உலகத்தின் அநேக காரியங்களுக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோம். வீண் வார்த்தைகளை பேசுவதற்கு, ஊர் கதை கேட்பதற்கு, அல்லது வீண் அங்க இங்க போய் பார்க்கறதுக்கு, எங்கேயாவது போய் சுத்திட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. இல்ல சொந்த வேலைகளை இழுத்து போட்டு செய்வதற்கு நேரம் இருக்குது. வேதத்தை மன மகிழ்ச்சியா படிச்சிருக்கிறீங்களா? நீங்க பைபிள் படிக்க போறோம்பா, ஒரு 10 அதிகாரம் படிக்க போறேன், அல்லேலூயா, ஒரு மகிழ்ச்சியோட எடுத்துட வேண்டாமா? நீங்க ஒரு தீர்மானத்தை டெய்லி படிக்கணுங்க. பைபிள் எப்படி படிக்கணும்? வேதத்தை சொல்ல சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, உங்களுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. யோபு 9:15 வாசிங்க. 19:15, 9:15 பாருங்க. இது எந்த வசனம் சிஸ்டர்? 9:15ங்களா? ரைட், அதான் விட்டுருங்க. 9:15 அந்த வசனம் வேண்டாம், விட்டுருங்க. சங்கீதம் 90, அதை 119 92வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 119 92. உம் வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வார்த்தை, உங்க வசனம் எனக்கு மகிழ்ச்சியா தரல அப்படின்னா நான் எப்பவே துக்கத்திலே செத்து போயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. How to read the Bible? எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்க? மகிழ்ச்சியா படிக்கிறீங்களா? வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரலையா? சந்தோஷம் வரலையா? 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டாருன்னு கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. அது என் வாழ்க்கையில எப்போ நடக்கும்? நிச்சயமா நடக்கணும். ஒரு நம்பிக்கை வரணுமா, வரக்கூடாதா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொன்ன உடனே, ஓ என் பாவத்துக்கான வழியை இயேசு வச்சுட்டார், ஒரு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். அப்போ எனக்கு இரக்கம் இருக்குது. நம்ம அது பெரிய சந்தோஷம். எங்க டே, உன் பாவம், நீ தண்டிக்கப்பட போகிறாய். ஒரு குற்றவாளி, நீ கொலை குற்றவாளி, ஏதோ ஒரு குற்றவாளி, உனக்கு தண்டனை உண்டு. ஒரு 5 ஆண்டோ 7 ஆண்டோ ஏதோ ஒரு தண்டனை உண்டு இந்த உலகத்தின் சட்டத்தின் பிரகாரம். சரி, தேவனுடைய பார்வையில் தேவன் சொல்றார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சந்தோஷம் தானே? நான் அறிக்கை, அப்பா ஆண்டவரே நான் பண்ண தப்பு தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை, என் பாவங்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட மகிழ்ச்சி. அது எப்படி கிடைச்சது எனக்கு? வேதத்திலிருந்து. வேத வசனம். எத்தனை காரியங்கள் இருக்கிறது வேதத்தை. எப்படி வேதத்தை படிக்கிறோம்? தினமும் வேதத்தை நம்ம படிக்கிறோமா? டைம் இல்லை பாஸ்டர். வேதத்தை மறந்தா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்றாருமா. படிச்சிருக்கீங்களா? வேதத்தை மறந்தா ஓசியா நினைக்கிறேன், தீர்க்க தரிசன புஸ்தகம் பார்க்கலாமா? பாருங்களேன், யோசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தா நீ எனக்கு ஆசாரியான இராது. இது ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, நீ அறிவை வெறுத்தா நீ ஆசாரியான இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுகிறேன். அடுத்தது, நீ உன் வேதத்தை, எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க கவனிங்க, பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை. ஏன்னா பேதுருல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ராஜரிக ஆசாரி கூட்டம் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாங்க. அப்போ நீங்கள் தேவனை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போலவோ வேதத்தை அவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் கர்த்தர். அப்போ நீ வேதத்தை மறந்தபடியினாலே நான் உன் பிள்ளைகளை, ஏமா உன் பிள்ளைகளை மறந்துட்டா நீங்க சொல்லுங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளை வாழணும், அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே. அப்படிதானே நம்ம இருதயம் இருக்குது. என்ன பாடுபட்டாலும் என் பிள்ளைக்கு தண்டனை வரக்கூடாது, நான் சத்தம் தண்டனை நான் ஏத்துக்க தயார். தாய் தகப்பனுடைய இருதயம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். எங்க